அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். எவரெஸ்ட் ஷாஹி பிரியாணி மசாலா, டேஸ்ட்ல பெஸ்ட் எவரெஸ்ட். அன்பான குமுத பக்தி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆடி மாதம் 28ஆம் தேதி 13/8/2024 செவ்வாய்க்கிழமை. நாளெல்லாம் திருநாளே 13/8/2024. இன்று செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம், ஆடி மாதம் 28ஆம் நாள். இன்றைய திதி அஷ்டமி, காலை 6:17 மணி வரை, பின்னர் நவமி. இன்றைய நட்சத்திரம் விசாகம், காலை 8:29 மணி வரை, பின்னர் அனுஷம். யோகம் மரண யோகம், காலை 8:29 மணி வரை, பின்னர் சித்த யோகம். இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுதும் மேஷம் ராசிக்கு. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். கரணம் பவம் பாலவம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிராத திதி வளர்பிறை நவமி. நம்ம தினம் ஒரு தகவல் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எடுக்கும் பொழுது இன்றைய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோவிலுக்கு செல்லும் பொழுது எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்யணும். இந்த சிவன் கோயிலுக்கு போகும்போது வில்வ மாலை வாங்கி கொடுத்து நம்ம வழிபாடு செஞ்சுட்டு, எப்படி இருந்தாலும் சிவன் கோவிலில் ஒரு 2 நிமிடம் ஆச்சும் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரும்போது தான் அதில் கூடுதலான வரமும் தவமும் நமக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் சிவன் கோவிலுக்கு என்று சென்றாலும் கண்டிப்பாக உட்கார்ந்து கொண்டு வருவதுதான் பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இன்றைய 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பார்ப்போம். மேச ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களாக இருக்கின்றது. அதே நேரத்தில் புதிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்து கொண்டு இருப்பவர்கள், அதே நேரத்தில் புதிய தொழில் சம்பந்தப்பட்டது, வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட முயற்சியில் செய்து கொண்டவர்கள்லாம் இன்றைய நாட்களில் கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொள்வது பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். ஏனென்றால் இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதனால் எதை முன்னாடி செய்வது எதை பின்னாடி செய்வதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பமான நாளாக இருக்கின்றனால பேச்சிலும் கவனம் இருக்க வேண்டும், செயலிலும் கவனமாக இருக்க வேண்டும். அன்றாடம் செய்யக்கூடிய காரியத்தை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு சங்கடமும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகாத அளவுக்கு ஒரு மனதிற்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி, உற்சாகத்தை, உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்று அமைய இருக்கின்றது. பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்ற கொள்கையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு பண சேமிப்புகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் எதிர்கால திட்டங்களை சிறப்பான முறையில் செயலாற்றக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. வெளியூர் பயணங்கள் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண் 2ஆம் நம்பர், அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று இருக்கின்றது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார உயர்வுகளும் மனதிற்கு மகிழ்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபத்தை பெருகினதுக்கு பிறகு அந்த லாபத்தை வைத்து பூமி மனை இடம் வாங்க வேண்டும், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான ஒரு பிள்ளையார் சுழிகள் இன்று போடக்கூடிய நாளாக இன்று அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்ட எண் 5ஆம் நம்பர், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் இன்றைய நாட்களில் தூரத்தை பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாரிடம் எதை விஷயத்தை சொல்லணும் எந்த விஷயத்தை சொல்லக்கூடாதுன்றதை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க தான் தேவையில்லாத பல சங்கடத்தையும் தொந்தரவும் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து விடுவார்கள் அப்படின்றத உங்கள் மனதில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அதேமாரி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைங்களை பற்றி எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறது இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறது. ஏன்னா
இந்த குழந்தைகளை எப்படி நமக்கு எதிர்காலத்தில் அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டமிடுதல் இன்றைக்கு சிறப்பான ஒரு வெற்றியை அமைத்து கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்ட எண் 1ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் அம்பாளை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் தொட்டது துலங்கும், நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும், புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பாட்டில் இருக்கும். பெரிய மனிதனுடைய தொடர்புகளும் மனதிற்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகங்கள் கண்டிப்பாக உருவாகும். அதே நேரத்தில் இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், திடீர் மருத்துவமனை செலவுகள், இதெல்லாம் மனசிற்கு ஒரு பயமும் பதட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இன்றைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்ட எண் 1ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அலைஞ்சு திரிஞ்சு தான் உங்களுக்கு அமையக்கூடிய நாளாக இன்று அமைய இருக்கின்றது. ரொம்ப அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும், மனதிற்கு உடலுக்கும் உடல் சோர்வும் மனச்சோர்வும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றலாக இன்று இருக்கின்றது. அதே போல் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ரகசியமாக இருந்து கொண்டு அதை யாரிடம் சொல்லாமல் அந்த காரியத்தை எடுப்பதன் மூலமாக தான் பல வெற்றிகளை கொடுக்கும். நீங்கள் அதை செய்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அது தேவையில்லாத தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்று அமைய இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். உறவு இடத்துல பேச்சுகளை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்ட எண் 6ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட தெய்வங்கள் பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபூர்வமான ஒரு வெற்றி முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைவதற்கு தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவெல்லாம் இன்றைய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கூட இருக்கிறவனால சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். வெளியூர் பயணமாக மேற்கொள்ளுபவர்கள் உங்களுடைய பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு காசுகள் அதேமாரி நகைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழப்புகளோ களவு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. அதேமாரி வண்டி வாகனத்தில் போகும்பொழுது வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்ல முறையில் ஒரு அமைப்பாற்றலாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எதை முன்னாடி செய்வது எதை பின்னாடி செய்வதுன்றது சிந்தித்து செயல்படுத்தினீங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் சிறப்பான ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும், அரசு ஊழியராக இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. வீட்டில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது. பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறனா இன்னைக்கு பேச்சுவார்த்தை எடுக்கும்போது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக அமையிருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 9ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட தெய்வம் சிவனை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் பெரியோருடைய ஆசீர்வாதமும் அதேமாரி பெரியோருடைய ஆலோசனையும் கேட்டு செய்யும்போது அது பல வகையில் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கை உருவாக்கி கொடுத்தும் அதேமாரி எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்ற ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்படுத்தியிருந்த தடைகளை உறவினர் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் நல்ல செய்திகள் நல்ல தகவல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் மூலமாகவும் நல்ல செய்திகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல்பாடுகள் செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தும் போது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்று கருதப்பட இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் நண்பர்கள் மூலமாக பல வகையில் நன்மைகள் வளர்ச்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைக்கு போகிறவங்க சொந்தமாக தொழில் செய்யணுன்ற ஒரு ஆசையில் இருப்பவர்கள் பெரிய மனிதனுடைய சப்போர்ட்டும் நண்பருடைய
பெற்றோருடைய சப்போர்ட்டும் ஆதரவும் உங்களோட மனதிற்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் இன்றைய நாட்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்தும் போது பல வகையில் உங்களுக்கு நன்மைகள் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 7ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, கடந்த நாட்களாக பல வகையான குழப்பங்களும் பிரச்சனைகளும் தொந்தரவுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து மனதிற்கு எதை செய்வது எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாத அளவு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அந்த குழப்பத்திலிருந்தெல்லாம் தெளிவு கொடுக்கக்கூடிய பெரிய மனிதனுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் பல வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக கருதப்பட இருக்கின்றது. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பயணத்தில் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாக இருக்கிறது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கின்றது. ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக சிந்தனைகளை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்றைய நாட்கள் முழுவதுமே சந்திராஷ்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையால் இன்றைய நாட்களில் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தும் பொழுது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல திடீர் இரத்த காயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனம். அதே நேரத்தில் இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருப்பவர்களும் நண்பர்களிடத்திலையும் உறவினரிடத்திலையும் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். एवरेस्ट शाही बिरयानी मसाला, टेस्ट द बेस्ट एवरेस्ट.